Hi friends, welcome to Tutor Joes. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா Corel Draw 3-point curve tool வச்சு எப்படி ஒரு bird shape பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பார்ட் 1ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேர்டுக்கான விங்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ பார்ட் 2ல பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான பாடி ஷேப் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ண பாடி ஷேப் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்காகவும் நான் 3-point curve tool பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். இந்த டூல் வச்சு என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாடி ஷேப் நம்ம கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த 3-point curve tool வச்சு நான் ஜஸ்ட் ஒரு ஆர்க் மாதிரி ஒரு ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இது கொடுத்து என்ன பண்ணிக்கோங்க, அகைன் பார்த்தீங்க அப்போ இந்த ஆர்க்கை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அது நமக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நான் பெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு கலர் நமக்கு ஃபில் ஆகிடும். நமக்கு ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா கலர் கொடுத்துருந்த கலர் நமக்கு ஃபில் ஆகிடும். உங்களுக்கு வேறு கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலர், டார்க் ப்ளூ கலர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். இதுக்கான அவுட்லைன் நமக்கு ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த அவுட்லைன் ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே அவுட்லைன் வித் நமக்கு 0.5 பிட் இருக்குது இல்லைங்களா, இங்கே என்ன பண்ணான்னு கொடுத்தா நமக்கு இதுக்கான அவுட்லைன் நமக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்தா நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதை பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு கரெக்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு நான் இதுக்கான சைஸ் நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்னது பண்ணிக்கோங்க. இதுக்கான சைஸ் நான் சின்னது பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அக்யூரேட்டாக கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கரெக்டாக மூவ் பண்ணிக்கிறேன். இந்த விங்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கொடுத்தாச்சு இல்லைங்களா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு அகைன் இன்னொரு ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து க்ரியேட் பண்ணணும். இங்கே அகைன் நான் 3-point curve tool பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆர்க் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். ஸோ இது மாதிரி எனக்கு என்ன பண்ண அகைன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஆர்க் நான் வந்துட்டு ரெண்டோடையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இதை ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்க, இதுக்கான ஃபில்கரை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஷேப் டூல் இருக்குல்ல, ஷேப் டூல் வச்சு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அது எனக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹைட்டாகவும் ஒரு பக்கம் கம்மியாக கொடுத்துக்கிறேன். அகைன் பார்த்தீங்க அப்படின்னா ஷேப்பை நான் கொடுத்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இது நம்மளோட க்ரியேஷன் தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நமக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதை கொடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க இந்த இதில் கொடுத்துக்கிறேன். இதுக்கான இது பார்த்தீங்க அப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கான கலர் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் ஒரு கலர் ஃபில் பண்ண போகிறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் டார்க் க்ரீனாக வரதுக்காக இங்கே ஃபில் கலர் நமக்கு இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா போய் டபுள் கிளிக் பண்ண நமக்கு ஓப்பன் ஆகும். இல்லை அப்படின்னா இங்கே ஃபில் டூலில் போயிட்டு இங்கே யூனிஃபார்ம் ஃபில்லில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு இதுக்கான கலர் நான் கொடுக்க போகிற மாடலில் போயிட்டு ஒரு டார்க் க்ரீன் கலர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். இதுக்கான அவுட்லைன் நான் ரிமூவ் பண்ணுறேன், நான் கொடுத்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதை பார்த்தீங்க அப்புறம் கொடுத்துட்டு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு இது எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். நான் ரொட்டேட் பண்ணிவிட்டு இதுக்கான ஹைட் அண்ட் வித்தை பார்த்தீங்க அப்படின்னா குறைக்க போகிறேன். ஸோ இதுக்கான ஹைட் அண்ட் வித்தை நான் குறைச்சிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூம் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா செட் பண்ணி கொஞ்சம் நமக்கு அக்யூரேட்டாக வரும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்தாச்சு. உங்களுக்கு எந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணால் நமக்கு என்ன பண்ணிக்கலாம், கொடுத்து ரொட்டேட் பண்ணால் கூட நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கான ஹெட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இதுக்கான ஹெட்டை நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இதை ஜூம் பண்ணிவிட்டு இப்போ நான் சேம் பார்த்தீங்க அப்படின்னா 3-point curve tool சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோ, உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டை கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறதுல ஒரு ஆர்க் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து இதை கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா செட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொடுத்து என்ன பண்ணுறாங்க, அது கண்டினியூஷனுக்காக நான் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு நான் ஒரு லைன் டூல் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து செட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு லைன் மாதிரி கொடுத்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இதில் கண்டினியூஷன் நமக்கு என்ன பண்ண அகைன் ஒரு நோட் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். இதுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்க அப்புறம் வேணுங்கிற மாதிரி நம்ம கொடுத்துட்டு இதை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்தாச்சு. இதுக்கான ஃபில் கலர் ஃபில்லாக இருக்குது இல்லைங்களா, இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இதுக்கான ஃபில் கலர் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு கிரே கலர் மாதிரி நான் கொடுத்துட்டு இதுக்கான அவுட்லைன் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நமக்கு என்ன பண்ணல செட் பண்ணி பார்க்கலாம், நமக்கு கரெக்டாக வருதுன்னு செட் பண்ணி பார்க்கலாம். இது கொடுத்து என்ன பண்ணிக்கோங்க, சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதில் நமக்கு என்ன பண்ணலாம் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ணுறதுக்கான ஹெட் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா செட் பண்ணி பார்க்குறேன். நமக்கு இது கரெக்டான இதே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணி நமக்கு வேறு ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு இதை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இந்த இதில் இப்போ லைட்டாக ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கான கலர் ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் கலர் கொடுத்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இதுக்கு கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நமக்கு இந்த நோஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், நம்ம கொடுத்து நம்ம சின்னது பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணிக்கோங்க, இந்த ஷேப் டூலில் போயிட்டு இதுக்கான நோடை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ண நமக்கு என்ன பண்ணுவீங்க அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சின்னது பண்ணிக்கலாம்.
ஸோ பார்த்தீங்க ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது சின்னவங்களுக்கு என்ன பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கர்வாக இருக்கிறது லைனாக பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறது, கொடுத்துட்டு நான் லைனாக கொடுத்துக்கிறேன். இதையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைனாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்து என்ன பண்ணிக்கோங்க, இதுக்கான நோஸ் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நோடை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சின்னது பண்ணால் சின்னது பண்ணிக்கலாம், இன்னும் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அதை கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இதுக்கான ஐ பார்த்தீங்க அப்படின்னா செட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நார்மலாக நமக்கு என்ன பண்ணலாம், ரெக்டாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எலிப்ஸ் டூலே பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் மாதிரி இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். இதுக்கு என்ன பண்ணிக்கோங்க, ஒயிட் கலர் ஃபில் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா செட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இதை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேர்ட் ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு நம்ம கலர்ஸ் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இப்போ இந்த ஹெட்டையும் இதையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐ மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்காக ரெண்டையும் நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிளாக் கலராக வச்சு பார்த்தீங்க எப்படி செட் பண்ணுறத பார்க்க போகிறோம். ஸோ அப்போ நமக்கு ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலராக இருக்கிறதுனால நமக்கு அந்த ஹெட்டும் ஐயும் பார்த்தீங்க அப்படின்னா தெரியாது. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் லைட் கிரே கலர் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது கொடுத்து என்ன பண்ணிக்கோங்க, அப்புறம் கிரே மாதிரி கலர் கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இதை என்ன பண்ணுறோம், ஒன்றா செலக்ட் பண்ணிவிட்டு இதை குரூப் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்க, அரேஞ்சில் போயிட்டு குரூப் கொடுத்து குரூப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பேர்டு ஷேப்பை எப்படி கிரியேட் பண்ணி சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ நமக்கு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது எப்போ நமக்கு இன்னும் டூப்ளிகேட் எடுத்து நமக்கு ஒரு ஹார்டின் ஷேப்பில் இருக்க மாதிரி நம்ம செட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா www.tudorjoes.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.